எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5க்கு 6 உள்ள பாத்ரூமில் எப்படி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஒரு வாஷ் பேஷனும் கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம ப்ளம்பிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பைப் லைன்ஸ் எல்லாமே நம்ம வைக்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். புது வியூவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுக்கணும். பிளானிங் ரொம்ப முக்கியம். ஒரு பிளான் பண்ணிட்டு அடுத்து வந்து பிளானை மாற்றவே கூடாது. எங்கே பைப் போடணும் எல்லாமே முன்னாடி யூஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். முதல்ல ஸ்டாப் யூஸில் மார்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம அதை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பைப் வர்றதுக்காண்டி மேலே வந்து வாட்டர் லைனுக்கு நம்ம ஓட்டியாச்சு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து ஒரு ட்ராப் வைக்கணும். அதுக்காண்டி ஒரு ஓட்டியை போட்டிருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பைப்பு, அந்த கோப்பைக்காக அந்த பைப்பு இந்த மாதிரி நம்ம உடைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் பைப் லைன் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சு சிபிவிசி பைப் ஓட்டியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு 4 டேப் வச்சுருக்கோம். இந்த 4 டேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாஷ் பேஷனுக்கு, இன்னொன்று வந்து ஹேண்ட் ஷவருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபேன் பண்ணுறோம். சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேப் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் வைக்க பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மல்டி ட்ராப் வச்சுருக்கோம். இந்த மல்டி ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன் இருக்கும், ஒரு அவுட் இருக்கும். இப்போது இந்த இன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு இன் வந்து 4 இன்ச்சுக்கு மேலே அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இன்னு. இந்த சுற்றி வந்து சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது மூணுமே 1.5 இன்ச்சு இன்னு. அந்த சைடு ஒரு 2.5 இருக்குது வருங்க, அது வந்து அவுட்புட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா இதில் வந்து ஜாயிண்ட் ஆகி இது வழியாக அந்த 2.5 இன்ச் அவுட்டில் வெளியே போகும். இது நம்ம வேணாமல் எடுத்துக்கலாம், எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக எடுத்து காட்டுறேன். இது எதுக்குன்னா டஸ்ட்டு வந்து அடைச்சிட்டு பைப்பு லாக் ஆகாது. இதில் தண்ணி மட்டுமே அதில் வந்து நிம்பி உள்ளே போகும், மற்ற டஸ்ட்டில் அந்த ட்ராப்புக்குள்ளேயே விழுந்து நிற்கும். நிறைய பேர் வீட்டில் ஒரு பெண்டு மட்டும் போட்டு அவுட்டுக்கு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வச்சா தான் வந்து நாளைக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம டைல்ஸ்லாம் உடச்சி நிறையா செலவில் சுற்றுறோம்.
வாஷ் பேஷனோட வேஸ்ட்டு தண்ணியும் பாத்ரூமோட குளிக்கிற வேஸ்ட்டு தண்ணியும் போடுறதுக்கு மட்டும் தான் அந்த மல்டிரப்பை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போது. மற்ற ரெண்டையும் நாங்கள் டம்மி பண்ணிட்டோம். உங்களுக்கு அதை பார்த்தா தெரியும். ரெண்டுமே அதுக்கு வேறு இன்பில்டாக இந்த கேப் பண்ணி கொடுத்துருக்காங்க, டம்மி கேப்பு. சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நாங்கள் பேஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் 2 போர்டு தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபில்டரை கழட்டி விட்ருங்க. வாட்டர் லைன் இதோட முடியுது. இதுக்கடுத்து நம்ம வந்து வெஸ்டர்னுக்கு எப்படி பைப் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது வெஸ்டர்ன் லைனா அந்த சைடு வாட்டர் போகுது. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா பைப் சென்டரில் இருந்து செவரு 10 இன்ச் இருக்கணும். இன்கேஸ் நம்ம டைல்ஸ் ஒட்ட போகிறோம்னா 11 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா டைல்ஸோட கணம் வந்து 1 இன்ச் வந்துடும்.
டைல்ஸில் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மேலே நீட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பைப்பு 4-5 பைப்பு இதை அறுத்து விட்டுப்போம். எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வச்சு நம்ம அறுத்துக்கலாம். தங்கிட்ட போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் ஒர்க் முடிஞ்சுச்சு. அடுத்து டைல்ஸ் இருந்ததுக்கு அடுத்து இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.